அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் ஒரு பட்டிமன்றம் நடக்கிறது. இது சிறுவர்களுக்கான பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்துல மாணவர்களுக்கு விடுமுறை விடுகிற பொழுது அவர்கள் பொழுதுபோக்கு வழிமுறைகளால் பயனடைகிறார்களா, பாதிப்பு அடைகிறார்களா? இந்த விடுமுறையில அவங்க பொழுதுபோக்குறாங்களா, அந்த முறைகள்ல அவங்களுக்கு பயன் கிடைக்குதா அல்லது பாதிப்பு கிடைக்குதா என்ற தலைப்புல ஒரு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக இருப்பவர் டிவியினுடைய மேலாண் இயக்குனரும் திருக்குறள் கொண்ட முத்தமிழ் சுடரி என்று பல்வேறு விருதுகளை பெற்றவருமான திருமதி சிவகாமி சண்முகம் அவர்கள் நடுவராக இருந்து இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி. இந்த பட்டிமன்றத்திலே தங்கள் அணியின் வாதங்களை எடுத்து முன்வைத்து பேசுவதற்காக 8 பேர் கலந்துகிட்டாங்க. எல்லோருமே பள்ளி மாணவர்கள். அதுல இந்த விடுமுறையில மாணவர்கள் பொழுதுபோக்கு வழிமுறைகளால் பயனடைகிறார்கள் அப்படின்ற அணியில அரக்கோணத்தைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவி செல்வி பாரே சந்திகா, காஞ்சிபுரம் உத்தரமேரூரை சேர்ந்த 7ஆம் வகுப்பு பயிலும் மாணவி செல்வி பாவினி ஸ்ரீ, உத்தரமேரூர் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி செல்வி ஹாசினி, திருப்பூர் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் செல்வன் நித்தீஸ்வரன். இந்த 4 பேரும் பாரே சர்விகா, பாமினி ஸ்ரீ, ஹாசினி, நித்தீஸ்வரன், இந்த 4 பேரும் விடுமுறையில பொழுதுபோக்கு வழிமுறைகளால் பயனடைகிறார்கள் பேச வந்திருக்காங்க. இன்னொரு அணி பாதிப்பு அடைகிறார்கள் பேச வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு சொன்னாங்கன்னா, மயிலாடுதுறையை சேர்ந்த 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி செல்வி யோகா ஸ்ரீ. 4ஆவது வகுப்பு பட்டிமன்றம். அடுத்து அரக்கோணத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவி செல்வி பாரே தேவதர்ஷினி. அதுக்கடுத்து உத்தரமேரூரை சேர்ந்த 4ஆம் வகுப்பு மாணவன் செல்வன் ஆதிஷ். அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் செல்வன் சுனில் பிரசாத். இப்படி இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர் பேச வந்திருக்காங்க. விடுமுறை என்பது ஒரு மாத காலம், 1.5 மாத காலம் நமக்கு இந்த பள்ளி இறுதி விடுமுறை விடுவார். அந்த நேரம் நாம் எப்படி போகுது, எப்படி செலவழிக்கிறோம், அப்படி செலவழிக்கிறதுனால நமக்கு பயனா இல்ல பாதிப்பா அப்படிங்கிற தலைப்புல இந்த 2 அணிகளாக பிரிந்து பேச இருக்கிறார்கள். அவர்கள் அடைந்த பயனையும் அவர்கள் அடைந்த பாதிப்பையும் அவர்கள் வாயிலாகவே கேட்போம். கேட்டுவிட்டு மிகச்சரியாக வாதங்களை முன்வைக்கக்கூடிய அணிக்கு நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்குவதற்காக திருமதி சிவகாமி சண்முகம் அவங்க வீட்லயே 2 பசங்க இருக்கு. அந்த பசங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் பட்டிமன்றம் வச்சு கேட்டுட்டு அவங்க பசங்களுக்கு சொல்லி அந்த பசங்களுக்கு நல்ல வழி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கம்மா, திருமதி சிவகாமி சண்முகம் சுந்தரம் அவர்களே வாருங்கள். நிறைய பட்டிமன்றத்துல, அதுவும் சிறுவர் பட்டிமன்றங்கன்னா இவங்களுக்கு என்ன சொல்றது, லட்டு சாப்பிடுற மாதிரி குழந்தைங்க கிட்ட அழகா பேசுவாங்க. குழந்தைங்கதான் இவங்களை அத்தை சித்தி அப்படின்னு கொஞ்சி பேசுவாங்க. அதெல்லாம் பார்க்கிற போது நமக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க குழந்தைங்கிட்ட அன்பு கொடுப்பாங்க. குழந்தைங்களே இவங்க மேல அன்பு கொடுப்பாங்க. பல நிகழ்ச்சிகள் நான் பார்த்திருக்கேன். எனக்கே கூட பொறாமையா இருக்கும். எங்கேயோ இருக்க பசங்க இவங்க மேல இவ்வளவு அன்பு செலுத்துறாங்களே, அப்ப இவங்க எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்கிட்ட பழகுவாங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அவங்க பேசுறவங்க பார்த்தா ரொம்ப கராரா பேசுவாங்க. ஆனா அவங்க அன்பா பேசுற மாதிரியே இருக்காது. இப்ப கரெக்டா அந்த ஒரு ஆசிரியர், கண்டிப்பான ஆசிரியர் பேசுவது மாதிரியே இருக்கும். ஆனா அதுல அன்பு இருக்கும். அந்த அன்பு அந்த பிள்ளைகள் ஏற்படும். அது இவர்களுடைய தனிச்சிறப்பு. நிறைய பிள்ளைகளை திருக்குறள் வாசிக்க வச்சாங்க.
அந்த திருக்குறள் வாசிக்கிற போது அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன பிழைகள் எல்லாம் எடுத்து காட்டி சற்று இருக்கிற ஒரு 1000 பிள்ளைகள் திருக்குறள் வாசிப்பதற்கு இவங்க ஊக்கம் அளித்திருக்காங்க. அதுக்காக இவங்களுக்கு திருக்குறள் கொண்டோம்னு ஒரு விருது கொடுத்திருக்காங்க. அதை இவங்க சொல்லும் போது இவங்க பெயருக்கு முன்னாடி இவங்க சேர்த்து சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா உண்மையான தொண்டு ஆட்டிவிட்டு அந்த விருது பெற்றார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் திருமதி திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி. நிறைய இருக்கு அவங்க கிட்ட, நிறைய சிறப்பு. நல்ல கவிதை வருவாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க. தமிழொலி வானொலியில அவங்க வந்து பெருங்கவிக்கோன்ற விருது பெற்றிருக்காங்க. நிறைய சிறப்புகள் வருவாங்க. அவங்களுடைய கவிதை நூல்கள்லாம் வெளிவாயிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்திய அரசோடைய அஞ்சல் துறை சார்பில் இவர்களுக்கு வேண்டுகோள் வைத்து இவர்களுக்கு ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டு அஞ்சல் தலை இவர்களுடைய முகம் போட்டு அஞ்சல் தலை இந்திய அஞ்சல் துறை வெளியிடப்பட்டிருக்கிறது. இத்தகைய சிறப்பானவராக இன்றைக்கு நடுவராக இருந்து தொடர்ந்து சிவகாமி சமூக வலைவொலி வழியா தினந்தோறும் திருக்குறள் கதைகள், நிறைய கதைகள். நேற்று கூட ஒரு கதை நல்ல ஒரு கதை சொல்லியாக, நல்ல ஒரு பாடகராகவும், நல்ல ஒரு கவிஞராகவும் பாருங்க. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி அதன் ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பல்வேறு நிகழ்வுகளை நமக்காக நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சிறார்களுக்கு சிறப்பாகவே நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. சங்கத்தமிழ் சிறார் பூங்காவின் மூலம் சிறுவர்களுக்காக திருக்குறள் வாசிக்கும் நிகழ்வு, பாடல்கள் பாடுவது, பேசுவது, ஓவியங்கள் வரைந்து காட்டுவது என்றெல்லாம் நடத்தி கொண்டிருக்கையில் இப்பொழுது சமீப காலமாக சிறுவர்களுக்காகவும் சிறப்பாக பட்டிமன்றங்கள் நடத்தப்படுகிறது. அதுல வந்து சிறுவர் சிறுமியர் ஆர்வமாக பங்கெடுத்து அவங்களுடைய வாதங்களை சிறப்பாக வைக்கிறார்கள். பெரியவர்களே வந்து பட்டிமன்றத்துல வந்து வாதம் பண்ணவும் எதிர்வாதம் பண்ணி பேசுறதுக்கும் பயப்படுற தடுமாறுற இந்த சூழல்ல மாணவர்கள் வந்து அருமையா அவர்களுடைய கருத்துக்களை வந்து எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் எதிரணியினருக்கு மறுத்து தங்களுடைய கருத்துக்களையும் சிறப்பாக வந்து பேசுறாங்க. அதுவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களாம் 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கூட பட்டிமன்றம் பேசுவதற்காக முன் வந்திருக்காங்க. அதனால இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்துல கலந்துக்க முன் வந்திருக்க அனைத்து மாணவ மாணவிகளுக்குமே வந்து சங்கத்தமிழ் சிறார் பூங்காவின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற வாரமும் ஒரு பட்டிமன்றம் நடைபெற்றது. அதுல வந்து சிறப்பா கலந்துகிட்டவங்க இன்னைக்கு நம்மளுடைய பட்டிமன்றத்துல கலந்துக்க வந்திருக்காங்க. நித்தீஸ்வரன், சுனில் பிரசாத், தேவதர்ஷினி, சர்விகா இவங்கெல்லாம் வந்து சென்ற வார பட்டிமன்றத்துல கலந்துக்கிட்டு சிறப்பா அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. அதே மாதிரி இன்றைக்கு ஒரு பட்டிமன்றம் வந்து சிறார்களுக்கு நடத்தவிருக்கிறோம். அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடுமுறையில் மாணவர்கள் பொழுதை போக்கும் வழிமுறைகளால் பயனடைகிறார்களா, பாதிப்படைகிறார்களா? இதுல பயனடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து வாதம் பண்ண வந்திருக்காங்க. அதே மாதிரி பாதிப்படைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் அவங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்க வந்திருக்காங்க. இதுல முதலாவதாக பயனடைகிறார்கள் அப்படின்ற அணிக்கு பேசுறதுக்காக நித்தீஸ்வரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர், அவரை வந்து அழைக்கிறேன். தலைப்பு என்னன்னா, விடுமுறையில் மாணவர்கள் பொழுதை போக்கும் வழிமுறைகளால் பயனடைகிறார்கள் அப்படின்னு பேசுவதற்காக அழைக்கிறேன். வாருங்கள் நித்தீஸ்வரன், உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். வாங்க. வணக்கம் அம்மா. பல கோடி மக்களின் நாவலே நடனமா பல கோடி மக்களின் நாவலே நடனமாடி சித்தம் பல செய்து என் சிந்தையெல்லாம் விளையாடி சத்தம் தோன்றிய திசைகெட்டும் உறவாடி புத்தம் புதிதாய் புகைக்கும் முதலாய் பிறந்திட்ட என் பைந்தமிழே உனக்கு கோடி கோடி வணக்கங்கள். நான் விடுமுறையில் மாணவர்கள் பொழுதை போக்கும் வழிமுறைகளால் பயனடைகிறார்கள் என்ற அணியை பேச வந்திருக்கிறேன். விடுமுறையில் மாணவர்கள் பொழுதை போக்கும் வழிமுறைகளால் பயனடைகிறார்கள், பயனடையவில்லை. இது ஒரு அருமையான தலைப்பு நடுவர் அவர்களே. உண்மையை சொல்ல போனால் விடுமுறையில் மாணவர்கள் பொழுதை போக்கும் செயல்முறைகளால் நிச்சயமாக பயன்தான் அடைகிறார்கள். இவற்றிலெல்லாம் முதலில் மாணவர்களுக்கு பதற்றங்கள் இன்றி மன அழுத்தம் குறைகிறது,
சுலபமான யோகா பயிற்சிகள் மற்றும் உடற்பயிற்சிகளால் பயன்பெறுகிறார்கள். புத்தக வாசிப்பு அருமையான ஒரு பொழுதுபோக்கு பழக்கம். இது பொழுதை போக்குவதற்கு மட்டுமல்லாமல் அறிவை பெருக்குவதற்கும் துணை நிற்கிறது. நல்ல ஒரு புத்தகம் 1000 நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சமம். மற்றும் தினசரி காலையில் செய்தித்தாள்கள் வாசிப்பது, கேட்பது. உண்மையில் பேசும் கலையை வளர்ப்பதற்கு உந்துகோலாய் இருப்பது வாசிப்பும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளும் பொது அறிவும் தான். மன நிம்மதிக்கும் மற்றும் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் மக்கள் தற்போது சுற்றுலா செல்கிறார்கள். மகாகவி பாரதியாரின் வரிகளை வைத்தே பார்ப்போம். அவரின் வரிகளில் இந்த விடுமுறைக்காக காலை எழுந்தவுடன் படிப்பு, நல்ல புத்தகம், செய்தித்தாள்கள் வாசிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மனதிற்கு இதமான பாடல்களை நாம் கேட்கவோ அல்லது பாடவோ செய்யலாம். மாலை முழுதும் விளையாட்டு. இப்போ விளையாட்டு பற்றி சொல்றேங்க. விளையாட்டு இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் என்று சொல்லப்படும் உள் விளையாட்டு, வெளி விளையாட்டு. இந்த வெயில் காலத்தில் சிறந்தது உள் விளையாட்டு, அதாவது இன்டோர் கேம்ஸ். அவற்றிலும் சொல்ல போனால் சதுரங்கம், கேரம், பல்லாங்குழி, திருச்சாளல் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இவை அனைத்தும் நாம் சிறுவயதில் விளையாடியவைதான். மற்றும் இந்த விடுமுறை காலத்தில் மாணவர்கள் விரும்பி செல்லும் கோடை வகுப்புகளும் இருக்கின்றன. நடனத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்காக நடன பயிற்சி, பாடல் மற்றும் இசையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்காக இசை பயிற்சி, ஓவியத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்காக ஓவிய பயிற்சி, சிறந்த பேச்சாளர்களுக்கான பேச்சுக்கலை பயிற்சி பட்டறை, சிறந்த கையெழுத்துக்கான எழுத்து பயிற்சி என்று சொல்லிக் கொண்டே போகலாம். நடுவர் அவர்களே, இயற்கையின் மீது விருப்பம் உள்ளவர்கள் மரம் வளர்ப்பு போன்ற பணிகளை செய்யலாம். பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவு மற்றும் தண்ணீர் வைக்கலாம் என ஏராளமான பயன் பெறத்தக்க செயல்முறைகளும் உண்டு. பாத்தீங்களா நடுவர் அவர்களே, இத்தனை வகையான பயன்களை வைத்துக் கொண்டு எனது எதிரணியினர் எவ்வாறு விடுமுறையில் மாணவர்கள் பொழுதை போக்கும் வழிமுறைகளால் பயனடையவில்லை என்று பேச வருகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த விடுமுறையில் மாணவர்கள் பொழுதை போக்கும் செயல்முறைகளால் பயனடைகிறார்கள் 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 என்ற ஒரு நல்லதொரு தீர்ப்பை எங்கள் அணிக்கு நான் குமார் கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு நித்தீஸ்வரன். அதாவது கொடுத்த தலைப்புக்கு ஏற்றாற் போல விடுமுறை நாள்ல மாணவர்கள் சிறப்பாக அவங்களுடைய நேரத்தை பொழுதை போக்குகிறார்கள், அதனால் கண்டிப்பாக பயனடைகிறார்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நீங்க சொல்லும் போதே இதெல்லாம் மாணவர்கள் பண்றாங்கன்னு சொல்ல, இந்தந்த மாதிரி வழிகள்ல பயனுள்ள வகையில் பொழுதை போக்கலாம் அப்படின்னு தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்ன புத்தகம் படிக்கிறதாகட்டும், செய்தித்தாள் வாசிக்கிறதாகட்டும், இல்ல வெளியில போய் விளையாடுறதாகட்டும், ஓவியம், இசை, இதெல்லாம் இவ்வளவு சொன்னீங்க. ஆனா விடுமுறை காலங்கள்ல இதெல்லாம் மாணவர்கள் பண்றாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். இது எல்லாரும் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது பயனளிக்கக்கூடிய விஷயம்தான். இப்ப இத பத்தி எதிரணியில என்ன கருத்து சொல்றாங்கன்னு பார்ப்போம். இப்ப அப்படிலாம் இல்ல, அவங்க பாட்டு சொல்றாங்க இதெல்லாம் பயனுள்ள வழிமுறைகள் தான், ஆனா இதெல்லாம் பின்பற்றினால்தான் பயனை தரும், இதெல்லாம் யாரும் இப்ப பின்பற்றுறது இல்ல, அவங்க பொழுத கழிக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு பாதிப்பை தான் தருது அப்படின்னு பேசுறதுக்காக பி யோகஸ்ரீ மயிலாடுதுறையில இருந்து இணைஞ்சிருக்காங்க. வாங்க யோகஸ்ரீ. பாதிப்படைகிறார்கள் அப்படின்னு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி யோகஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். விடுமுறையில் மாணவர்கள் பொழுதுபோக்கும் வழிமுறைகளால் பாதிப்படைகிறார்கள் என்ற அணியின் சார்பாக நான் பேச போகிறேன். குழந்தைகள் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பெற்றோர்களின் பங்கு முக்கியம் என்பதை பெற்றோர்கள் உணர்வது. இந்த நாட்களில் பெற்றோர்கள் தங்கள் வேலைகளை செய்யும் போது மாணவர்களின் தொந்தரவு இருப்பதால் பெற்றோர்கள் மாணவர்களிடம் பார்க்க செல்போனை கொடுத்துவிட்டு செல்போன் பார்க்க விடுகிறார்கள். அதனால் மாணவர்களின் குணம் மாறுகிறது. அதனால் மாணவர்கள் அடிக்கடி செல்போன் பயன்படுத்துகிறார்கள். விடுமுறை நாட்களில் மாணவர்களை வெளியில் அழைத்து செல்லாமல் இருப்பதால் மாணவர்கள் அதிக நேரம் செல்போன் பயன்படுத்துகிறார்கள். அதனால் கண் நோய் வருகிறது. அதோடு இல்லாமல் கவனமும் சிதறுகிறது. இந்த செயலும் முழுமையாக ஈடுபாடு இல்லாத நிலை ஏற்படுகிறது. இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வது விடுமுறையில்
விடுமுறையில் வழிமுறைகளால் மாணவர்கள் பாதிப்படைகிறார்கள் என்பதை உணர்த்தும் எங்களுக்கு அணிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குமாறு நடுவர் அம்மா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இதுடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு சிறப்பு யோகஸ்ரீ. உங்களுக்கு கொடுத்த தலைப்புல அருமையா வந்து உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. அதாவது விடுமுறை நாட்கள்ல மாணவர்களை வந்து எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போறது இல்ல, கைபேசியை வந்து கொடுத்து வீட்டிலே தான் இருக்காங்க. அதனால கைபேசியில விளையாடுறாங்க. அது வந்து அவங்களுக்கு கண்ணுல வந்து பாதிப்பை ஏற்படுத்துது, கண் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம கவனச்சிதறல் நிறைய இருக்கு. அதனால அவங்க பொழுதுபோக்குற பழக்கங்கள் வந்து அவங்களுக்கு பாதிப்பை தான் தருது அப்படின்னு சிறப்பா உங்களோட கருத்தை சொன்னீங்க. இப்ப இந்த கருத்தை எதிர்த்து பேசுவதற்காக பயனடைகிறார்கள் அப்படிங்கிற அணியில இருந்து பேச வர்றாங்க பாரே சர்விகா. 6ஆம் வகுப்பு படிக்கும் சர்விகா அவர்கள். இல்ல, பொழுதை போக்குவதால் அவர்கள் பயன்தான் அடைகிறார்கள் அப்படின்னு அவங்களோட கருத்தை சொல்ல வராங்க. வாங்க சர்விகா. முக்கணிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதத்தில் சிறந்தது மே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தை. மூன்றெழுத்தையும் சேர்த்து மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்கள் சிவகாமி அம்மா அவர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது விடுமுறையில் மாணவர்கள் பொழுதை போக்கும் வழிமுறைகளால் பயனடைகிறார்கள் என்ற தலைப்பில் நான் விவாதம் செய்ய வந்துள்ளேன். இந்த விடுமுறையில் நாம் பாடலாம், ஆடலாம், நடிக்கலாம், ஆடலாம், செய்யலாம், வரையலாம், என்னனாலும் பண்ணலாம். வேணும்னா என்ன எடுத்துக்கோங்களேன், இப்ப கூட டிராயிங் கிளாஸ், அந்த மாதிரி யோகா கிளாஸ், அந்த மாதிரி நான் நிறைய போறேன். இந்த மாதிரி நம்ம வீரக்கலைகள் அப்படின்லாம் கத்துக்கலாம். இந்த விடுமுறையில இது போன்ற போட்டிகள், பட்டிமன்றம், கட்டுரை போன்ற போட்டியில கூட நம்மளால கலந்துக்க முடியும். நம்ம நிறைய கதைகளை கூட நம்ம சொந்த நடையில நம்மளால எழுத முடியும். பாடல்களை கூட நம்ம சொந்த நடையில எழுதலாம். அறிவை புகுட்டும் பொது அறிவுகளை கூட இந்த விடுமுறையில நம்மால படிக்க முடியும். இந்த விடுமுறையில திருக்குறள், ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் போன்றதை நம்மால் படிக்க முடியும். இந்த விடுமுறையில நிறைய விளையாட்டுகளை விளையாட முடியும். இப்ப சொல்லுங்க, இந்த விடுமுறைய நாங்க நல்லாதான் பயன்படுத்துறோம். இந்த விடுமுறையில நாம நிறைய போட்டிகள்ல கலந்து கொள்ளலாம். இந்த விடுமுறையில வீரக்கலைகளை கூட நம்மால கத்துக்கொள்ள முடியும். இந்த விடுமுறையில குடும்பத்தோட சிரித்து பேசவும், ஒன்றாக சாப்பிடவும் நம்மளால முடியுது. இதுவே பள்ளிக்கு போனா வீட்டுக்கு 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போய் அப்புறம் அங்க என்னென்ன படிக்கிறாங்களோ வந்துட்டு வீட்டுக்கு விட்டு ஹோம்ஒர்க்கு அப்புறம் சாப்பிட்டு தூங்குறதே வேலையா இருக்கு. ஆனா வந்து இந்த விடுமுறையில அம்மா அப்பா கிட்ட சிரித்து பேசுறது, மனசு விட்டு பேசுறது, அக்கா கிட்ட சந்தோஷமா பேசுறதுனால நம்மளால முடியுது. நம்ம இந்த விடுமுறையில தொலைக்காட்சிய கெட்டதா பயன்படுத்தாம தொலைக்காட்சியில செய்திகளை பார்க்கலாம். அலைபேசியில நிறைய நல்ல தகவல்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சில பேர் இத தீமையா பயன்படுத்துவாங்க. ஆனா நான் வந்து இந்த விடுமுறையில அலைபேசிய நல்ல முறையில பயன்படுத்துறேன். நூலகத்துல சென்று நம்ம நூல்களையும் படிக்கலாம். நாம நிறைய கவிதைகளை கூட சொந்த நடையில எழுதலாம். நம் நாட்டிற்காக உயிரிழந்த தியாகிகளை பற்றி கூட நம்மளால படிக்க முடியும். நான் சொல்றேன், இந்த விடுமுறையில நான் நிறைய செயல்களை செஞ்சிருக்கேன். இந்த விடுமுறை எங்களுக்கு பயன்படுகிறது கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சர்விகா, சிறப்பு. அதாவது உங்க அணிக்கு வலு சேர்க்கிற மாதிரி சிறப்பா உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சீங்க. இந்த விடுமுறை நாள்ல தான் வந்து நாங்க வந்து பயனா வந்து ஏதோ பண்றோம். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவசரமா போறோம். அதனால இப்பதான் வந்து குடும்பத்தோட உட்கார்ந்து உணவருந்த முடியுது, பெற்றோர்களோட உரையாட முடியுது, ஓவியம் வரைய முடியுது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி தொலைக்காட்சி, கைபேசி இதெல்லாம் வந்து பயனற்ற இல்ல தீய செயல்களுக்காக பயன்படுத்தாம அதுல இருந்து பயனுள்ளதை கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. சிறப்பு. இப்ப இத வந்து எதிர்க்கும் விதமாக, இல்ல பொழுதுபோக்குற விதத்துல வந்து பாதிப்பு தான் அடையறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்தை சொல்றதுக்காண்டி பாரே தேவதர்ஷினி 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவி அவங்க வர்றாங்க. வாங்க தேவதர்ஷினி, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். விடுமுறையில் மாணவர்கள் பொழுதை போக்கும் வழிமுறைகளால்
பாதிப்படைகிறார்கள் என்ற தலைப்பில் வாதம் செய்ய வந்துள்ளேன். அதற்கு முன்னர் பாரதியார் பாடிய பாடல் ஒன்று பாடப் போகின்றேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒழிந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு சென்று பழக்கப்படுத்திக் கொண்டு பாப்பா என்ற பாடலில் இன்றைய மாணவர்கள் காலை என்றாலே 8 மணித்தான். தூங்கி எழுந்தவுடன் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் கைபேசி எடுத்தால் போதும், கைபேசியிலே உலகம் இருப்பது போல் இருக்கிறார்கள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற வசனத்தை அன்றைய காலத்தில் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு உதவி செய்வது, சிறு தொழில்கள் செய்வது என்று பல விஷயங்களை விடுமுறையில் பயன்படுத்துகிறார்கள். இன்றைய மாணவர்கள் விடுமுறையில் என்ன செய்வது என்று தெரியாமல் பெற்றோர்களுக்கு துன்பம் தருகிறார்கள். அது நேரம் என்பது ஆயுதம், அதை சரியாக பயன்படுத்துவன் வெற்றி பெறுவான். பொழுதை சரியாக பயன்படுத்துவன் உலகை ஆள்வான் என்பது திண்டம். இதில் என்ன அர்த்தம் அம்மா? நேரம் என்பது ஆயுதம், அதை இன்றைய மாணவர்கள் சரியாக பயன்படுத்துவதில்லை. அதை சரியாக பயன்படுத்துவன் வெற்றி பெறுவான். உலகம் ஆள்வான் என்பது படித்தவனுக்கு எனவே விடுமுறையில் மாணவர்கள் பொழுதை போக்கும் வழிமுறைகளால் பாதிப்படைகிறார்கள் என்ற என் உரையை வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. சிறப்பு தேவதர்ஷினி. அதாவது உங்க வீட்டிலேயே வந்து ஒருத்தவங்க பயனடைகிறாங்க அப்படின்னா நாங்க இல்ல பாதிப்படைகிறாங்க அப்படின்னு அதனுடைய கருத்தை வந்து வலுவா வந்து நாங்க மறுத்து சொல்றோம் அப்படின்றீங்க. எங்க இந்த காலத்துல வந்து பசங்க விடுமுறையில எந்திரிக்கிறதே கிடையாது, எந்திரிக்கிறதே வந்து நேரத்துல எந்திரிக்கிறது கிடையாது. அதுவும் இல்லாம பொழுத பூரா வெட்டியாதான் வந்து போக்குறாங்க அப்படின்னு சொல்லி, அதனால அவர்கள் கழிக்கும் பொழுதுகள் பயன் இல்லாமல் அவர்களுக்கு பாதிப்பை தான் தருது அப்படின்னு சிறப்பா உங்களோட கருத்தை சொன்னீங்க. இப்போ இந்த கருத்துக்கு எதிராக பேசுவதற்காக பாவினி ஸ்ரீ 7ஆம் வகுப்பு படிக்கும் காஞ்சிபுரத்தை சேர்ந்த பாவினி ஸ்ரீ அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள், உங்களுடைய கருத்தை வந்து சொல்லுங்க. அது எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க பாதிப்படைகிறாங்கன்னு? மாணவர்கள் சிறப்பா தான் பொழுத கழிக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு பயன்தான் கிடைக்குது அப்படின்னு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராசா பாவினி ஸ்ரீ. நான் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 1 முதல் 3ஆம் உத்திரமேரூர், காஞ்சிபுரம் மாவட்டம். எடுத்துக்கொண்ட தலைப்பு விடுமுறைகளில் மாணவர்கள் பொழுதை போக்கும் வழிமுறைகளில் பயனடைகிறார்கள். ஏனென்றால் நான் என் விடுமுறையை பயனுள்ளதாக செய்து கொள்கிறேன். கோடை விடுமுறை என்பது பள்ளி ஆண்டு முடிவிற்கும் புதிய பள்ளி ஆண்டு தொடக்கத்திற்கும் இடைப்பட்ட நாள். இந்த நாட்களில் மாணவர்களுக்கு பள்ளி விடுமுறை விட்டாலே சந்தோஷம்தான். ஏனென்றால் ஊருக்கு, தாத்தா பாட்டி ஊருக்கு சென்று அங்கு சுத்தி பார்ப்பதாக இருக்கிறார்கள். நான் எனது விடுமுறையில் கல்வி பாட்டி செயலி என்னும் ஒரு செயலியை பயன்படுத்தி நிறைய போட்டிகளில் பங்கேற்றேன். என் தம்பியின் மூலமாக பயணிக்க சென்று அங்கு நான் நிறைய போட்டிகளில் கலந்து கொண்டேன். கன்னியாகுமரிக்கு நான் சென்றேன். அங்கு திருவள்ளுவர் சிலை எடுத்து செல்லும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கடல் வழியாக திருவள்ளுவர் சிலை எடுத்து சென்று அங்கு நான் மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து திருக்குறள் கூறினேன். நன்றி. சிறப்பு பாவினி ஸ்ரீ. அதாவது உங்களுக்கு கொடுத்த தலைப்புல நீங்க எப்படி வந்து பயனுள்ளதாக மாத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. இதே மாதிரி எல்லாருமே வந்து அவங்களுடைய விடுமுறையில வந்து பொழுதை வந்து பயனுள்ளதாக கழிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்க எதிரணியில இருந்து இல்ல பாதிப்பு தான் அடைகிறாங்க அப்படின்னு பேசுறதுக்காக வர்றாங்க. 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய உத்திரமேரூரை சேர்ந்த ஆதிஷ் வாங்க. மாணவர்கள் வந்து பொழுதை கழிப்பதனால் அந்த இது வந்து அவங்களுக்கு பாதிப்பை தான் தருகிறது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வாங்க.
ஆதி. அவையில் எங்கள் உரைகளை கேட்கவும் அதில் உண்மை கலந்த உரைகளுக்கு சரியான தீர்ப்பளிக்கவும் ஆர்வமாக நடுவர் அம்மா ஐயா அவர்களுக்கு எங்கள் முத்தான வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விடுமுறையில் மாணவர்களுக்கு பொழுதை போக்கும் வழிமுறைகளால் பாதிப்படைகிறார்கள். நான் இந்த தலைப்பை எடுக்க காரணம் ஏனென்றால் என் வீட்டில் என்னை விடுமுறையிலும் ஆன்லைன் கிளாஸ் மற்றும் என் அப்பா என்னை பாட்டு போட்டியில் சேர்த்துவிட்டு என்னை பாடு என்று கூறுவதும் என் அம்மா என்னை திருக்குறள் படி என்று கூறுவதும் அது மட்டுமின்றி ஊருக்கு செல்லாமல் என்று நினைத்தால் அங்கேயும் சிறப்பு வகுப்புகள் என்னைத்தான் செய்வது. இதுவே பள்ளியாக இருந்தால் என் வகுப்பு ஆசிரியர் மட்டும் தான் சமாளிக்க வேண்டும். ஆனால் விடுமுறையில் எத்தனை பெயர்கள் சமாளிப்பது? எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஆதி, சிறப்பு. உங்களுடைய தலைப்புல அருமையா உங்களுடைய மனவேதனை கலந்து கொட்டிட்டீங்க. எங்க விடுமுறை நாள்ல சுற்றுலா போலாம், இல்ல வெளியே போலாம், விளையாடலாம்னா விட மாட்டாங்க. இணைய வழி வகுப்புகள், சிறப்பு வகுப்புகள்லாம் வைக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போனாலாவது ஒரு ஆசிரியரை சமாளிச்சா போதும், வீட்டுல இன்னும் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்துக்கிட்டீங்க. அதனால மாணவர்களுக்கு பொழுதை கழிக்கிறதுனால எந்த பயனுமே இல்ல, பாதிப்பாதான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப உங்களுடைய கருத்துக்கு எதிர்வாதம் செய்வதற்காக 8ஆம் வகுப்பை சேர்ந்த ஹாசினி அவர்களை அழைக்கின்றேன். ஹாசினி, வாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, மாணவர்கள் பொழுதை கழித்தாலும் பயனுள்ளதாகத்தான் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹாசினி. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி 1 முதல் 3ஆம் ஆண்டு உத்திரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இன்று நான் பட்டிமன்றத்தில் விடுமுறையில் மாணவர்கள் பொழுதை போக்கும் வழிகளால் பயனடைகிறார்கள் என்ற தலைப்பில் பேசுவதற்கு முன் வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, முதலில் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கோடை விடுமுறை எல்லாம் எதுக்கு விடுறாங்க? எதுக்கு விடுறாங்க? கோடை காலத்துல மாணவர்கள் பாதுகாப்பா வீட்டுல இருக்கட்டும், வெயில் அதிகமா இருக்கு, அதனால பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுனால அவங்களுக்கு சிரமம் அப்படின்னா அவங்களுக்கு விடுமுறை விடுறாங்க. சரியா சொன்னீங்க நடுவர் அவர்களே. அதே கேள்விதான் நானும் வச்சிருந்தேன். நான் என்ன சொன்னேன்னு நீங்க கேட்கோங்க. இந்த வெயிலோட தாக்கம் இந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கான். அதனால மாணவர்கள் எல்லாம் பாதிப்படையக்கூடாது, பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அரசாங்கம் இந்த மே மாசம் ஆனா வருஷம் கோடை விடுமுறைன்னு விடுறாங்க. இந்த கோடை விடுமுறையில எப்பவுமே மாணவர்கள் படிப்புன்னு இருக்காங்க. அந்த படிப்புல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும் மாணவர்கள், அதுக்காகவும் மற்ற உறவுகளோட மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கட்டும், அதுக்காகவும் தான் இந்த விடுமுறை விடுறாங்க. இந்த விடுமுறை நாட்கள்ல தான் இந்த மாணவர்கள்லாம் தாத்தா பாட்டி மற்ற உறவுகள் எல்லாம் இவங்க எல்லாம் நம்மளுடைய சொந்தக்காரங்க, இவங்க அத்தை, இதான் என் மாமா அப்படின்றதே அவங்களுக்கு அப்பதான் அந்த விடுமுறை நாட்கள்ல தான் மாணவர்களுக்கு தெரிய வருது. இந்த விடுமுறை நாட்கள்ல தான் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு மற்ற உறவினர்களோட மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் சிரிச்சு பேசி அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. இதனால மாணவர்களுக்கு குடும்பத்தோட இருந்தா என்ன பாதிப்பு இருக்கு நடுவர் அவர்களே? நல்லதுதானே நடுவர் அவர்களே? அது மட்டும் இல்ல, இங்க இருந்தா படிப்புன்னு எங்குமே விளையாடுறதுக்கு கூட நேரம் இல்லாம வீட்டுக்குள்ளேயே அடைச்சு கிடக்குறாங்க. இது மாதிரி தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லாம் போனா அங்க இருக்கக்கூடிய மாணவர்களோட நண்பர்களா சேர்ந்து எல்லா மாணவர்களும் நல்லபடியா ஓடி ஆடி விளையாடி அவங்க உடல் நலத்திலையும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இது போன்ற போட்டி இணைய வழி மூலமாகவோ நேரடி மூலமாகவோ வைக்கிறாங்க. பட்டிமன்றம், பேச்சு போட்டி, கவிதை போட்டி, பாட்டு போட்டின்னு இது மாதிரி நிறைய போட்டிகள்லாம் எங்க பள்ளி மூலமாகவும் இது மாதிரி பல அறக்கட்டளை மூலமாகவும் நான் கலந்து கொண்டிருக்கேன். இதுல ஒவ்வொரு போட்டிக்கும் தயார் செய்யறதுக்கு ஒரு சில மாணவர்கள் ஆர்வமா வராங்க. அதுலயும் ஒரு சில மாணவர்கள்
நூலகத்துக்கு போய் எந்த தலைப்போ அந்த தலைப்பிற்கு ஏற்ற புத்தகத்தை எடுத்து அதுல உள்ள வசனங்கள்லாம் படிச்சு அதுல இருக்கக்கூடிய தலைப்பை ஒட்டி கருத்துக்களா எடுத்து அவங்களுடைய தனித்திறமைய வெளிப்படுத்துறாங்க. இதனால மாணவர்களுக்கு அறிவாற்றலும் பெருகுது. இதனால பயன்தான் அடைகிறாங்க மாணவர்கள் நடுவர் அவர்களே என்று கூறி விடுமுறையில் மாணவர்கள் பொழுதை போக்கும் வழிகளால் பயனடைகிறார்கள் என்று ஆணித்தரம் கூறி தீர்ப்பினை நீங்கள் பக்கம் வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் இச்சிறப்புமிகு வாய்ப்பினை அளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு எனது மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு ஹாசினி. அதாவது கோடை விடுமுறை விடுறதே எதுக்காக? மாணவர்கள் பாதுகாப்பா வெயில்ல இருந்து பாதுகாப்பா வீட்டுல இருக்கிறதுக்காக தான். அது மட்டும் அல்லாம கோடை விடுமுறையில தான் உறவினர்கள் வீட்டுக்கு போக முடியுது. அப்பதான் தாத்தா பாட்டி அத்தா மாமா இந்த மாதிரி உறவுகள்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. அங்க போனாலும் போயிட்டு நாங்க விளையாடுறோம். உடல் நலத்திற்கு நன்மையா தான் இருக்கு. இதுல நன்மை தானே, இதுல என்ன தீமை இருக்கு அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க ஹாசினி. இப்போ இதற்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் வாதமாக எதிர்வாதமாக முற்றுப்புள்ளியா வைக்கிறதுக்காக நம்மளுடைய அணி பாதிப்படைகிறார்கள் அப்படின்ற அணிக்காக இறுதி பேச்சாளராக பேச வந்து 10ஆம் வகுப்பை சேர்ந்த சுனில் பிரசாத். வாங்க சுனில் பிரசாத், உங்களுடைய கருத்துக்களை எப்படி தெரிவிக்க போறீங்க? பாட்டா சொல்ல போறீங்களா இல்ல கருத்தாக மறுப்பு தெரிவிச்சு பேச போறீங்களா? வாங்க. காலம் பிறக்கும் முன் பிறந்தவளே, இக்காலம் முடிந்தாலும் ஓங்கி நிற்கும் எந்தமிழே செந்தமிழே வாழியது. என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களுக்கும் என் அணி பேச்சாளர்களுக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியில சொன்னாங்க யோகா கத்துக்கலாம், புத்தகம் படிக்கலாம், சதுரங்கம் விளையாடலாம், மரம் நடலாம், அதெல்லாம் முடியும்னு சொன்னாங்க. ஆனா நம்ம பண்றோமா அப்படிங்கறதுதான் கேள்வி. நீங்க சொல்றதெல்லாம் பாரதியார் பாடினாருன்னு சொன்னாங்க எதிரணியில. ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா அப்படின்னு பாடினாங்கன்னு சொன்னாங்க. அது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறந்ததற்கு பின் அப்படி பார்த்துட்டு இருந்த காலகட்டத்துல சொன்னது. ஆனா இப்ப நம்ம அப்படியா இருக்கோம்? கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் அப்படிதானே நடுவர் அவர்களை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொரோனாவுக்கு முன்னாடி 80% மக்கள் தான் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப அப்படியா? கொரோனாவுக்கு அப்புறம் லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் ஸ்கூலெல்லாம் மூடினதுக்கு அப்புறம் ஆன்லைன் கிளாஸ்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது ஆன்லைன் கிளாஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பெற்றோர்கள்ட்ட இருக்கோ இல்லையோ போனு, மாணவர்கள்ட்ட தான் அதிகமா இருந்துச்சு போனு. அதெல்லாம் 2018ஆம் ஆண்டுலதான் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அப்படிங்கிற நிறைய கேம் வந்துச்சு. அது அப்பெல்லாம் ஃபேமஸ் ஆகாதது கொரோனா டயத்துலதான் ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு. அப்ப மாணவர்கள் பண்ண அட்டகாசம் இருக்கே, கையில வச்சுக்கிட்டு இங்க வாடா, அங்க வாடா, சுடுறா அப்படின்லாம் புலம்பிக்கிட்டு தனியா புலம்பிக்கிட்டு இருந்த காலத்துலாம் அதெல்லாம் பாதிப்பு தானே நடுவர் அவர்களே. எங்க ஊர்ல எல்லா ஊர்லயும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காலம் பொன் போன்றதுன்னு. எங்க அறிவியல் ஆசிரியர் எனக்கு சொல்லி கொடுத்தது காலம் உயிர் போன்றதுன்னு. நேர நிர்வாகம்ங்கிற ஒரு புத்தகத்துல சொல்றாங்க, இறைவனால் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்ட யாராலும் பிடுங்க முடியாத ஒரு சொத்து என்றால் அது நேரம் தான் சொல்றாங்க. ஆனா இப்ப உள்ளவங்களாம் நேரத்தை அப்படியாங்க பாதுகாக்கிறாங்க? இல்ல. இதுக்கு திரைப்பட பாடல் அருமையா பழைய பாடல் ஒண்ணு சொல்லுது, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார், சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார், விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டாரும் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்மள பல பேரு தூங்கியே தன்னோட பொழுத பாதிப்பாக்கிக்கிறாங்க. இந்த போன் பாக்குறவங்க, டிவி பாக்குறவங்க அப்படிலாம் தன்னோட பொழுத வீணா கழிச்சுக்கிட்டு இருக்கவங்கள கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம். ஆனா இந்த தூங்கிட்டு இருக்கவங்க அவங்களுக்குலாம் கண்ணுதான் பாதிப்பாகுது. இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் தன்னோட வாழ்க்கையே வீணா போகுது. எதிரணியில சொன்னாங்க படிக்காம இருக்கத்தான் விடுமுறைன்னு. ஆனா இப்ப ஒருத்தன் போன்ல சார்ஜ் இல்லாம வீட்டுல கரண்ட் இல்லாம வச்சுட்டு நண்பனோட ஞாபகம் அப்பதான் வருது, சரி விளையாட போலாமேன்னு வெளில எடுத்து காலை வைப்பான். பின்னாடில இருந்து அவங்க அம்மா, லேய் படிச்சியாடா, அடுத்த வருஷத்து புத்தகத்தை புரட்டி தான் பார்த்தானடா, பொழுதேனிக்கு விளையாட்டாடா அப்படின்னு பின்னாடில இருந்து ஒரு சத்தம். இதனால
பள்ளி மாணவர்களோட மனமும் பாதிக்குது. கண்ணு, உடல் அனைத்தும் இந்த விடுமுறை நாட்கள்ல பாதிப்படைகிறது என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சுனில் பிரசாத். உங்களுடைய கருத்துக்கள் வந்து சரியா இருக்கோ இல்லையோ, உங்களுடைய பாடலுக்கு வந்து ரசிகை ஆயிட்டேன் நான். ஒவ்வொரு தடவையும் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து அருமையான பாடல்கள் மூலமா சொல்றீங்க. சொல்றது மட்டும் இல்லாம பாடலையும் அருமையா பாடுறீங்க. சொன்ன மாதிரி எதிரணியில வந்து இப்படி எல்லாம் பொழுத கழிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரி பயனுள்ள வகையில யாரு பொழுத கழிக்கிறா அப்படின்றீங்க. இந்த மாதிரி விடுமுறை காலங்கள்ல வந்து தூங்கியே வந்து வந்து உடம்ப கெடுக்குறாங்க. தூக்கத்தினால வந்து உடல் ஆரோக்கியம் கெடுது. இந்த மாதிரி இணையத்துல விளையாடுறதுனால கண் பார்வை கெடுது. அவங்களுடைய வாழ்க்கையே வீணா போகுது. இதனால பாதிப்பு தானே அடையறாங்க அப்படின்னு சிறப்பா அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சீங்க. 2 அணியிலயுமே வந்து அவங்கவங்க வாதங்களை வந்து அவங்கவங்க தலைப்பிற்கு அவங்கவங்க அணிக்கு வந்து சிறப்பு சேர்க்கிற மாதிரி, வலு சேர்க்கிற மாதிரி சிறப்பா எடுத்து சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது எதற்காக இந்த தலைப்பு உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, மாணவர்கள் நீங்களே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்ப விடுமுறை அப்படின்னு விட்டாங்கன்னா, விடுமுறை காலத்துல வந்து மாணவர்கள் பொழுத வந்து எப்படி போக்குறாங்க. இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு இந்தந்த நேரத்துக்கு இது இதுன்னு சரியா இருக்கும். காலையில எந்திரிச்சா பள்ளிக்கூடத்துக்கு போணும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டு பாடம் பண்ணணும். அப்புறம் சிறப்பு வகுப்புக்கு போறதுன்னா போணும். அப்புறம் வந்தா சாப்பிடுறது, தூங்குறது, மறுபடியும் மறுநாள் எந்திரிச்சு பள்ளிக்கு போறது, அப்படியே சரியா இருக்கும். அப்ப இதுல வந்து பொழுதே அவங்களுக்கு பத்தாது. அப்ப இதெல்லாம் எதுவுமே இல்ல. உங்களுக்கு விடுமுறை 2 மாதம் வந்து கோடை விடுமுறை. அப்ப வந்து இப்ப அரசாங்கத்துல வந்து எதுவுமே குடுக்க கூடாதுன்ட்டாங்க. வீட்டு பாடமோ, விடுமுறை பாடமோ, இல்ல சிறப்பு வகுப்புகள் வைக்கக் கூடாதுன்ட்டாங்க. அப்ப இந்த 2 மாசத்துல வந்து மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? விடுமுறை அப்படின்னு விட்டாச்சுன்னா, இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருந்தோம். அதனால படிக்கக் கூடாது அப்படின்றதுல மட்டும் வந்து உறுதியா இருக்கீங்க. ஏன்னா வந்து பள்ளி விடுமுறை விட்டாச்சு அப்படின்னா படிக்கக் கூடாது. புத்தகத்த வந்து தொடக்கூடாது. என்னைய படின்னு சொல்லாத. அப்படின்னு மாணவர்கள்லாம் சொல்றீங்க. பெற்றோர்கள் வந்து நீ பாடத்த படிக்காட்டியும் பரவால்ல. எதையோ ஒண்ணு படிச்சு கத்துக்கோ. பொது அறிவா தெரிஞ்சுக்கோ அப்படின்னா, அதற்கு யாரும் முன் வருவதா இல்ல. அதனால எங்கள படிக்க சொல்லி வற்புறுத்தாதீங்க அப்படின்றதுல தெளிவா இருக்கீங்க. சரி, அப்ப அந்த பொழுத எப்படிதான் போக்குறது அப்படின்னா, இந்த அணில சொன்ன மாதிரி பாதி நேரம் முதல்ல தூங்கி கழிச்சிடுறீங்க. பள்ளிக்கூடம் போறப்ப தான் நாங்க சீக்கிரமா எந்திரிச்சு போறோம். சென்ற வார பட்டிமன்றத்துல கூட சொன்னோம். 4 மணிக்கெல்லாம் நாங்க எந்திரிக்கிறோம் பள்ளிக்கூடம் போம்போது அப்படின்னு. அதனால வந்து சரி ஒரு 8 மணி வரைக்கும் தூங்குறீங்க அப்படின்னா பரவாயில்லன்னு விடலாம். ஆனா அதையும் தாண்டி சிலர் வந்து எவ்வளவு நேரம் 10 மணி, 11 மணி எழுப்பாம விட்டா இப்ப வேலைக்கு போற பெற்றோர்களா இருந்தா அவங்க காலையில எந்திரிச்சு கிளம்பி வேலைக்கு போயிருவாங்க. அவங்க எழுப்புனா எந்திரிக்கிறது கிடையாது. அப்ப எனக்கு வந்து விடுமுறை தானே எதுக்கு எழுப்புறீங்க அப்படின்றாங்க. அப்ப வேலைக்கு போற பெற்றோர்களும் சமைச்சு வச்சுட்டு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்ப எழுப்ப ஆள் இல்லன்னா, அப்ப வந்து மாணவர்கள் வந்து எத்தன மணிக்கு எந்திரிக்கிறாங்க? சூரியன் வந்து விடிய காலையிலே வந்துருது. ஆனா 7 மணி, 8 மணி சரி விடுமுறைன்னா, அவங்களா மனசு வந்து வேற வழி இல்லாம எந்திரிச்சாலும் 10 மணி, 12 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தா உடல் ஆரோக்கியம் என்ன ஆகும்? அதத்தான் வந்து பாதிப்படைகிறது அப்படின்ற அணியில வந்து பேசுறவங்க வந்து சொல்றாங்க. தூங்கியே வந்து பொழுத கழிச்சாங்கன்னா, அது நம்ம சுனில் பிரசாத் அதுக்கு அருமையா ஒரு பாடலும் பாடுனாங்க. அதனால தூங்கியே வந்து பாதி நேரத்த வந்து வீணாக்கிர்றாங்க. அதனால பொழுது போறது மட்டும் இல்லாமல், அதனால உடலுக்கு வந்து ஆரோக்கியத்திற்கு கேடு. அதனால அவங்க வாழ்க்கையே வந்து போயிருது அப்படின்றாங்க. அவரு சொன்ன கருத்துல அதான் உண்மையான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலம் பொன் போன்றதும்பாங்க. ஆனா பொன் போன்றத விட காலம் உயிர் போன்றது. ஏன்னா போனால் திரும்ப வராது. உயிர் போல வந்து அந்த நொடிய வந்து உங்களால திருப்பி வாங்க முடியாது. காலத்தை வந்து உங்களால வந்து சம்பாதிக்க முடியாது. இப்போ உங்ககிட்ட வந்து ₹1,00,00,000 இருக்கு அப்படின்னா, அதுல ₹1,00,000 செலவு பண்ணிட்டீங்கன்னா, நேரத்தை பயன்படுத்தி அதிகமாக நீங்க உழைத்து அந்த ₹1,00,000 நீங்க திருப்பி சம்பாரிச்சிடலாம். ஆனா அந்த நேரம் 1 மணி நேரமோ, 2 மணி நேரமோ இல்ல இந்த மாதிரி 2 மாதங்களோ நீங்க வந்து பொழுத போக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த நிமிஷமோ, அந்த மாதமோ, அந்த வருஷமோ உங்களுக்கு வந்து திரும்பி வராது. அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த வருஷம் போச்சுன்னா, அடுத்த வருஷம் வந்து உங்கள விட சின்ன வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து வந்துருவாங்க. இப்ப 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், அந்த காலத்துல இந்த ஓராண்டுல வந்து நல்லா படிச்சு, நல்ல விதமா தேர்ச்சி அடைஞ்சா மட்டும் தான், அடுத்து 11ஆம் வகுப்பு முடியும். அதே மாரி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நல்லா படிச்சு அந்த நல்ல மதிப்பெண் வாங்கும்போது தான், அடுத்து நல்ல கல்லூரியில நம்ம வந்து நமக்கு பிடித்தமான, இல்ல நம்ம என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ, அந்த மாதிரி வகுப்புகள வந்து எடுத்து படிக்க முடியும். அந்த துறையில நம்மளால போய் சேர்ந்து முன்னேற முடியும். அது இல்லாம அந்த நேரத்த வீணாக்கிட்டு, அந்த வருஷத்த வீணாக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய மாணவர்கள், உங்களுடைய சின்ன மாணவர்கள் வந்து அடுத்து வந்துருவாங்க. அவங்களோட சேர்ந்து தான் நீங்க படிக்கணும். அப்ப அந்த ஆண்டு வீணா போச்சு அப்படின்றது உங்களுக்கு உங்கள விட அடுத்து 9வது படிக்கிறவங்க நம்ம கூட 10வது படிக்கும்போதோ, இல்ல 11வது படிச்சவங்க நம்ம கூட 12வது படிக்கும்போதோ, அப்பதான் உங்களுக்கு தெரியும்.
அந்த மாதிரி வீணாக்கப்பட்ட பொழுதுகள் வந்து என்னைக்குமே வந்து திரும்ப வராது. அதுவும் மாதிரி மாணவ பருவம் வந்து கல்வி கற்கிறதுக்கு ஒரு சிறந்த பருவம். அந்த 16 வயசு 20 வயசுக்குள்ள எவ்வளவு நம்மளால கற்க முடியுமோ அத வந்து கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறது மட்டும்தான் கல்விதான். அது மட்டும்தான் வந்து பாடம் அப்படின்னு நினைக்காம, வாழ்க்கை பாடம்ன்றது நெறைய இருக்கு. பொது அறிவுன்னு இருக்கு. சிலபஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு பள்ளியில வந்து இதுதான் படிக்கணும். இந்த புத்தகம்னா, இந்த வகுப்புக்கு இது. இத மட்டும் படிச்சா போதும். இல்ல இந்த பாடத்திட்டம்னா இத மட்டும் படிச்சா போதும். அப்படின்னு ஆசிரியர்கள் இதுதான் படிக்க சொன்னாங்க. இதுக்கு மேல நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு இல்லாம, நீங்கள் வந்து அதிகமா படிச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய காலம் வந்து இந்த மாதிரி விடுமுறை காலங்கள்ல தான் வந்து நீங்க படிச்சுக்க முடியும். ஏன்னா பள்ளிக்கு போகும்போது அவங்க சொல்றத தான் படிச்சாகணும். நாளைக்கு தேர்வுனா அத தான் படிக்கணும். உங்களுக்கு அது போக வேற எதுவும் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்ப இந்த மாரி விடுமுறை நாட்கள்ல நீங்க பாட புத்தகத்த எடுத்து படிக்காட்டியும் பரவால்ல. பொது அறிவ தெரிஞ்சுக்கலாம். செய்தித்தாள்கள் படிக்கலாம். இப்போ வந்து பயனடைகிறார்கள் அப்படின்னு பேசின அணியில நெறைய பேர் சொன்னாங்க. நூலகத்துக்கு போயி அத எடுத்து மாணவர்கள் வந்து படிச்சு போட்டியில கலந்துக்கிறாங்க. நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு. ஆனா, உண்மையா தெரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா, அந்த மாரி தெரிஞ்சுக்கிட்டா அது நிஜமாவே ஒரு நல்ல விஷயம். என்னைக்கு வந்து பாட புத்தகத்தை தாண்டி வெளியில போய் அறிவு பூர்வமா நம்ம வந்து தேடி ஒரு விஷயத்த கத்துக்கிறோமோ, அது என்னைக்கும் வந்து நம்ம மனசுல நிக்கும். நம்மளா ஒரு விஷயத்த தேடி நமக்கு பிடிச்ச விஷயத்துல இருந்து அத பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அது கண்டிப்பா உங்க மனசுல வந்து ஆழமா பதியும். அது வந்து உங்களுக்கு படிக்கிறது சம்மந்தமா இல்லைன்னாலும், அவங்க சொன்ன மாரி மற்ற கலைகள், ஓவியம், இந்த மாரி யோகா பயிற்சி, இல்லன்னா இசை, பாட்டு, பேச்சு, எழுத்து அதெல்லாம் இல்லன்னா இயற்கைய வந்து இது பண்ணுங்க. இயற்கைய நேசிக்கிறவங்க வந்து மரத்த நடலாம், செடிய நடலாம், ஒரு தோட்டத்த வந்து உருவாக்கலாம். வீட்ல வந்து இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு இது வந்து யாருமே சொல்லவே இல்ல. பொழுதை வந்து பயனுள்ளதா போக்குறதுன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாரி போக்குறதெல்லாம் நீங்க சொல்றீங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, பயனுள்ளதா போக்குறதுன்னா, பெற்றோர்களுக்கு உதவி பண்ணணும். அதாவது பள்ளிக்கு போம்போது அறக்க பறக்க ஓடுறீங்க, வர்றீங்க, சாப்பிடுறீங்க, வீட்டு பாடம் பண்றீங்க, சிறப்பு வகுப்பு போறீங்க. உங்களுக்கு திரும்பி பார்க்க கூட நேரம் இருக்காது. ஆனா விடுமுறை நாள்ல இருக்கும்போது, அம்மா, அப்பா என்ன செய்றாங்க? முடிஞ்ச அளவு நம்மளால அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? அப்டின்றத வந்து நீங்க செஞ்சீங்கன்னா, அது உண்மையாவே பயனுள்ள பொழுதுகள். அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு பாடம். அப்பா என்ன செய்றாங்க? அப்பா வேலைக்கு போறாங்களா? இல்ல விவசாயம் பண்றாங்களா? இல்லன்னா வந்து சொந்த தொழில் பண்றாங்களா? அதுல நம்மளால என்ன வந்து பண்ண முடியும்? அப்பா கூட போய் அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? இல்ல அவங்க அலுவலகத்துக்கோ, இல்ல வேலைக்கோ கிளம்பும்போது, வீட்ல அவங்களுக்கு என்ன செஞ்சு தர முடியும்? அதே மாரி அம்மாவுக்கு வந்து என்ன உதவி செய்யலாம்? இதுல வந்து ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை பேதமே கிடையாது. 2 பேருக்குமே வந்து அவங்க தான் வந்து பெற்றோர்கள். அப்போ வந்து அம்மா, அப்பாவுக்கு வந்து உதவி செய்றதுல ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நீங்களா வந்து முன் வந்து உதவி செய்யணும். அம்மா சொல்லணும், அப்பா சொல்லணும்னு எதிர்பார்க்காம, விடுமுறை நாள்ல உனக்கு பொழுது போகல, இல்ல பொழுத பயனுள்ளதா வந்து கழிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, உண்மையாவே பெற்றோர்களுக்கு உதவணும் அப்படின்னு நினைங்க. உங்களால முடியும்போது, அவங்க வந்து உங்கள விட வயசானவங்க, அவங்களுக்கு முடியாம இருக்கலாம். நீங்க வந்து இளம் வயது பிள்ளைகள். அப்போ வந்து போய் அம்மாவுக்கு என்ன வேணும்? எந்த உதவி பண்ணவா? அத பண்ணவா? வீட சுத்தம் பண்ணி தரவா? உங்களுக்கு நீங்கலாம் பெரிய பசங்க 10வது, 12வது வந்த பசங்கலாம் அழகா வந்து சமையல்ல உதவி பண்ணலாம், பாத்திரம் கழுவி தரலாம், வீடு பெருக்கி தரலாம், வாச தெளிக்கலாம், கோலம் போடலாம். எவ்வளவோ வேலைகள் இருக்கு. வீட்ல வந்து உங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு பாருங்க. உங்களுக்கு தான் வந்து விடுமுறை. நீங்க 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 10 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, செஞ்சு வச்ச சாப்பாட சாப்பிட கூட வரமாட்றீங்க. ஆனால் உங்களுடைய அம்மாவுக்கு விடுமுறை இருக்கா? அவங்களுக்கு எல்லா நாளும் வந்து ஒரே நாள் தான். காலையில எந்திரிச்சா 3 நேரம் சமைக்கணும். எல்லா வேலையும் பார்க்கணும். துணி துவைக்கணும், சுத்தம் பண்ணணும். நீங்க வீட்ல இருக்கனால உங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற வேலை ஒண்ணு தான் இல்ல. மீதி எல்லா வேலையும் அவங்களுக்கு உண்டு. அப்பா, அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும். அப்பா என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, அவங்களுக்கு முடிஞ்ச உதவிய நம்ம செய்யணும். இந்த மாதிரி பண்ற விஷயங்கள்லாம் வந்து பயனுள்ள பொழுதுகளா தான் இருக்கும். அதன் மூலமா வந்து நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கான பாடமா அத வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி இப்படிலாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்மளுடைய பெற்றோர்கள். இதுல சம்பாத்தியத்தினால தான் வந்து நம்மள படிக்க வைக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி படிக்கணும்? அப்ப நம்ம பொழுத வீணாக்காம படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு வரும். அதே மாரி பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்கலாம், அவங்க அணியில வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து குடும்பத்தோட வந்து உரையாடும் நேரம், அது வந்து பயனுள்ளதா இருக்கணும். அது நிஜமாவே வந்து பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஏன்னா, இன்றைக்குள்ள அவசர யுகத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை உணவாவது குடும்பத்தோட சேர்ந்து உட்கார்ந்து உண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, நம்ம யாருமே அத பண்றதில்ல. வேலைக்கு போறப்பயும் சரி, இல்ல பள்ளிக்கு போறப்பயும் வந்து காலையில அரக்க பறக்க தின்னும் திங்காம ஓடிடுறாங்க. மத்தியானமும் வந்து கொண்டு போற சாப்பாட சாப்பிட்டு வராங்க. சாயங்காலம் வந்ததும் அதே மாரி தான் அவசர அவசரமா எதையோ சாப்பிட்டுட்டு சிறப்பு வகுப்புக்கு போயிடுறாங்க. ராத்திரியும் சாப்பிட்டு தூங்க போயிடுறாங்க. அப்போ வந்து பள்ளி நாட்கள்ல வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியறதில்ல. அப்ப விடுமுறை நாட்கள்லயாவது
ஒரு மதிய உணவோ இரவு உணவோ குடும்பத்தோட சேர்ந்து உட்கார்ந்து ருசிச்சு ரசிச்சு பேசி உரையாடி சாப்பிடும் போது அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உணர்வை தரும். அது வந்து கண்டிப்பாக பயனுள்ள பொழுதுகளா தான் இருக்கும். பிற்காலத்துல நினைச்சு பார்க்கும்போது அது வந்து மிகவும் ஒரு மகிழ்ச்சியானது ஒரு நினைவாகத்தான் இருக்கும். அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்து கண்டிப்பா பயனுள்ளதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி திருக்குறள் வந்து படிச்சேன், இந்த மாரி கத்துக்கிட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. வள்ளுவர் சிலைய போய் பார்த்தேன். அதெல்லாம் வந்து கண்டிப்பா பயனுள்ள பொழுதுகள் தான். சுற்றுலா போறது வந்து நல்ல விஷயம் தான். ஆனா இப்ப அங்கங்க சில விஷயங்கள் நடக்கறனால நம்மளுக்கு எச்சரிக்கையா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். அது மாரி உங்கள மாரி குழந்தைகள்லாம் வந்து பெற்றோர்களோட சேர்ந்து போணும். தனியா வந்து போறத வந்து தவிர்க்கணும். பெற்றோர் கூட போணும். அவங்க சொல்றத கேட்கணும். அங்க போய் என்னென்னலாம் நீங்க கத்துக்க முடியுமோ, பார்க்க முடியுமோ, அதெல்லாம் கத்துக்கலாம். அதெல்லாம் வந்து பயனுள்ள விஷயங்கள் தான். அத மாதிரி பார்த்தீங்கன்னா, விடுமுறை விட்டாலே வந்து மாணவர்கள் வந்து கைபேசியில தான் இருக்காங்க அப்படின்னு. சுனில் பிரசாத் சொன்ன மாரி ஊரடங்குக்கு முன்னாடி வந்து 80% பேர்ட்ட தான் இருந்துச்சு. இப்போ வந்து மாணவர்கள்ட்ட தான் அதிகமா இருக்குன்னு. அது வந்து உண்மையானது ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து அலைபேசி இல்லாத ஆட்கள பார்க்கவே முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து சிறுவர்கள், குழந்தைகள வந்து கைபேசிய வந்து பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்களோ, அந்த அளவுக்கு வந்து இப்ப இணையவழி கல்வி வந்து வந்ததுனால, அவங்க கிட்ட தான் இப்ப வந்து இருக்கு. இல்லைனாலும் வாங்கி குடுத்து அவங்களுக்கு வந்து கத்துக்க வைக்கணுன்றதுக்காண்டி இப்போ வந்து ஊரடங்குக்கு அப்புறம் எல்லா மாணவர்களும் கைபேசிய பயன்படுத்த கத்துக்கிட்டாங்க. அதன் மூலமா பாடத்த கத்துக்கிட்டாங்களோ இல்லையோ, நெறைய சொன்ன மாதிரி விளையாட்டுக்கள், இணையத்துல வர விளையாட்டுக்கள் இதெல்லாம் வந்து விளையாட கத்துக்கிட்டாங்க. ஆனா அதெல்லாம் எப்பயாவது விளையாண்டா பரவால்ல. அதே பொழப்பா வந்து விடுமுறை விட்டாச்சு, இனிமே எதுவுமே படிக்க மாட்டேன் அப்படின்னு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிடாம கொள்ளாம அதே விளையாண்டுகிட்டு இருந்தா, சொன்ன மாதிரி உடம்பும் கெட்டு போகும். கண் பார்வை வந்து கெட்டு போகும். நீங்க வந்து இளம் வயசுல இருக்கக்கூடிய மாணவர்கள், இது வந்து கல்வி கற்கக்கூடிய வயசு. இந்த வயசுல வந்து உங்களுடைய கண் பார்வைய வந்து கெடுத்தீங்கன்னா, இன்னும் நீங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. நெறையா வந்து படிக்கணும். இப்பதான் வந்து பள்ளி பருவத்துல இருக்கீங்க. இன்னும் கல்லூரி போய் படிக்கணும். அதற்கப்புறம் வேலைக்கு போகும்போதும் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கலாம். கற்பதற்கு வந்து வயசே இல்ல. அப்படி இருக்கும்போது அதற்கெல்லாம் நம்மளுடைய புலன்கள் வந்து ஒத்துழைக்கணும். கண்ணு நல்லா இருக்கணும், கை நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும். அப்பதான் எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களால கத்துக்க முடியுமோ, கத்துக்கிட்டு இது பண்ண முடியும். சம்பாதிச்சு நாளைக்கு வந்து உங்கள பெத்தவங்கள வந்து காப்பாத்த முடியும். அதே மாதிரி காலத்தை வந்து வீணாக்குவது அப்படின்றது வந்து பாதிப்பை தரக்கூடிய ஒரு விஷயம் தான். கவனச்சிதறல், கைபேசியினால் ஏற்படும் கவனச்சிதறல், அதே மாரி தூக்கம், இதெல்லாம் வந்து இப்படி பண்றாங்க. அதுவும் ஒரு சின்ன பையன் வந்து அவ்வளோ வந்து அங்கலாய்த்துட்டு போனாப்ல. அ பள்ளிக்கு போனால் வந்து ஒரு ஆசிரியர தான் சமாளிக்கணும். வீட்ல வந்துட்டு அந்த வகுப்புக்கு போ, இந்த வகுப்புக்கு போ, சிறப்பு வகுப்பா போட்டு கொல்றாங்க. "என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?" அப்படின்ற மாரி கேட்டு போனாங்க. அது மாதிரி விடுமுறை நாட்கள்ல அந்த மாதிரியும் வந்து குழந்தைகள ஒரேதா இது பண்ணக்கூடாது. அவங்கள வந்து கொஞ்சம் வந்து மன அழுத்தம் இல்லாம அவங்களுடைய குழந்தை பருவத்த அனுபவிக்க விடணும். அதே சமயத்துல அது வந்து எந்த விதத்திலயும் அவங்கள வந்து பாதிக்காத அளவுல இருக்கணும். எதுவுமே வந்து அளவோடு இருக்கும்போது எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. அளவுக்கு அதிகமா போம்போது தான் வந்து பாதிப்பாகும். அதனால விடுமுறை நாட்கள்ல அளவா சாப்பிடுங்க, அளவா தூங்குங்க, அளவா தொலைக்காட்சி பாருங்க, கைபேசி அளவா பயன்படுத்துங்க. எதையுமே பயன்படுத்த வேணாம்னு சொல்லல. எதுவுமே ஒரு அளவோடு இருக்கும் பொழுது, அது நமக்கு ஆரோக்கியமான விஷயம். அதுவே அளவுக்கு மிஞ்சி போகும்போது, அது வந்து நமக்கு கண்டிப்பா பாதிப்ப தான் தரும். அதனால இன்னைக்கு இந்த 2 வாதங்களையும் வச்சு பார்க்கும்போது, என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுமுறை நாட்கள்ல வந்து மாணவர்கள் பொழுதை கழிக்கிறதுனால பயன்படுத்தக்கூடிய நிகழ்வுகள்லாம் வந்து அவங்களுக்கு பயனை தருகிறதா? அதனால அவங்க பயனடைகிறார்களா? இல்லை பாதிப்படைகிறார்களா? அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சில பாதிப்புகள் இருக்கு. ஆனாலும் விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பயனடைகிறார்கள் அப்படின்னு பேசம்போது, அதுல வந்து அவங்க முதல்ல பேசின நித்தீஸ்வரன் வந்து என்னென்ன வகையில வந்து அவங்க வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்களே வந்து உங்களுக்கு யோசனை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால பொழுது போகல. அதனால தான் நாங்க தொலைக்காட்சி பார்க்குறோம். அதனால தான் கைபேசி பார்க்குறோன்றவங்க, ஏதோ ஒண்ணு செலவழிச்சு நீங்க போய் சிறப்பு வகுப்புக்கு போகணும்னு அவசியம் இல்ல. இயற்கைய ரசிக்கிறவங்களா இருந்தா மரம் நடலாம், செடி நடலாம். இல்லன்னா வந்து ஒரு தோட்டத்த வந்து பராமரிக்கலாம். இல்லையா, செய்தித்தாள் படிக்கலாம். முடிஞ்சா பக்கத்துல நூலகம் இருந்தா நூல்கள படிக்கலாம். இல்ல வீட்ல இருந்து உடற்பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இசையில வந்து ஆர்வம் இருந்தா பாடல் பாடலாம். ஓவியத்துல ஆர்வம் இருந்தா ஓவியம் வரையலாம். பேச்சு போட்டியில அந்த மாரி கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல எழுத்து பயிற்சி இதெல்லாம் எதுவுமே இல்லையா? குடும்பத்தோட வந்து நீங்க வந்து உங்களுடைய நேரத்தை செலவழிக்கலாம். அந்த நேரம் வந்து கண்டிப்பா வந்து பொன்னானது. அந்த மாரி ஒரு வாய்ப்பு வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உங்களுக்கு கிடைக்காது. 3 நேரம் வந்து நிதானமா உட்கார்ந்து அம்மா செஞ்சு குடுக்கறத ருசிச்சு, ரசிச்சு சாப்பிடுங்க.
உங்க குடும்பத்துல அம்மா அப்பா தாத்தா பாட்டி அத்தை மாமா எல்லாரோடையும் நல்லா மனசு விட்டு பேசுங்க. உங்க உறவினர் குழந்தைகளோட வந்து நல்லா விளையாடுங்க. இதனால வந்து உறவு பலுப்படும். உங்களுடைய உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதனால இன்னைக்கு குழந்தைகளுடைய வாதத்திலிருந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, பாதிப்பு அடையும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் பண்ணா வந்து பயனுள்ள பொழுதுகளா தான் இருக்கும். நாங்க வந்து பயனடைகிறோம் அப்படின்ற வழிமுறைகளும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதனால கோடை விடுமுறையில மாணவர்கள் பொழுதை கழிப்பதற்காக பயன்படுத்துவது முறைகள் வந்து அவர்கள் அதனால் பயனடைகிறார்கள் 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 என்று என்னுடைய தீர்ப்பை அளிக்கிறேன். இதுவரைக்கும் பாதிப்பு அடைஞ்சவங்க இல்ல பாதிப்பு அடையறவங்களை பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ஆலோசனையா சொல்லலாம். இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் நீங்க பின்பற்றினால் பயனடையலாம். தூக்கத்தை குறைக்கலாம். நீங்க வந்து கைபேசியில வந்து நேரத்தை குறைக்கலாம். தொலைக்காட்சியில நேரத்தை குறைக்கலாம். வீணான பொழுதுகளை கழிப்பதை விட்டுவிட்டு பொன்னான நேரத்தை, அதாவது உயிர் போன்ற நேரத்தை வீணாக்காமல் அதை பயனுள்ளதாக பயன்படுத்தி பயன் பெறலாம் அப்படின்னு சொல்லி இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்கத்தமிழ் சிறார் பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுமுறை நாட்களிலும் இது போன்ற பட்டிமன்றங்களுக்கு ஏற்பாடு செய்து மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் அவர்களுடைய பொழுதை கழிப்பதற்காக உதவிய நம்முடைய சங்கத்தமிழ் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பட்டிமன்றத்துக்கெல்லாம் நீங்க பேச வந்திருக்கீங்க அப்படின்னாலே இந்த பொழுதை வந்து நீங்க பயனுள்ளதா வந்து மாத்திருக்கீங்க, இதனால பயனடைறீங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. அதனால மாணவர்கள் விடுமுறையில வந்து பொழுதை வந்து பயனுள்ளதாக தான் கழிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பயன் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம்.